ஆவறதுக்குள்ள எதே ஒண்ணு சிறப்பா சாதிச்சவங்க நம்ம நிம்மதியோடு நம்ம இருக்கணும். முப்பு ஆராய்ச்சி மருத்துவ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பாடத்தில் காற்றான கந்தகத்தை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக காற்றான கந்தகத்தை சஷ்டி எனும் உப்பால் கட்டி நிலை பெற்ற வாசியாக சுத்த ஜலமாக வடிப்பதை பற்றி பார்ப்போம். இக்கலையை நமக்கு கற்றுக் கொடுத்த நமது குரு திரு செலபதி ஐயா அவர்களையும் அவரது வழிகாட்டியான திரு SP கந்தசாமி ஐயா அவர்களையும் வணங்கிவிட்டு பாடத்திற்குள் செல்வோம். ரவண பவச என்றால் காற்றான கந்தகத்தை சஷ்டி எனும் உப்பில் சேர்த்து, ரரரர என்றால் சஷ்டி எனும் உப்பை காற்றான கந்தகத்தில் கரைத்து என அர்த்தம். ரிவண பவச என்றால் கந்தகமும் உப்பும் சேர்ந்துள்ள நீரை ரிரிரிரி வாளையில் வடித்து வாங்கு என பொருள்படும். வினபவ சரவண என்றால் வடித்து வாங்கிய நிலை பெற்ற வாசி சுத்த ஜலமாகும். வீரான மோனம என்றால் வீரமாக விளைந்த சுத்த ஜலம், இது மண்ணின் நீராகும். நிபவ சரவண என்றால் வசப்பட்ட சுத்த ஜலமானது நிறன இதுவே கருவாகும். பசர ஹனபவ வருக என்றால் லேசான வாசி நீரே வருக என அர்த்தம். அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக, யமனை கொன்ற தலைவா வருக. என்னை ஆளும் இளையோன் கையில் சூரியனை தன்னுள் அடக்கியுள்ள சந்திரனில் 5 பூதமும் 12,000 பாசாங்குசமும் 12 கலைகளும் அடங்கியுள்ளது. பரந்த விழிகள் பரவி நின்ற கனலே 12 இலங்க சூரிய கலையே, விரைந்தெனை காக்க வேலோன் வருக, உடனே எனை காக்க கனலே வருக. அதாவது சந்திரனாகிய சுத்த ஜலத்தில் சூரியனாகிய கனலும் சூரியனின் 12 கலையும் பஞ்சபூதங்களும் அடங்கியுள்ளது என கூறுகிறது. ஐயும் கிளியும் ரவியும் மதியும் அடைவுடன் சவ்வும் ஒன்றாக அடைக்கப்பட்டு இருக்கும். உய்யொளி சவ்வும் மெய்யொளி மறைப்பும் உயிரையும் கிளியும் ஆவியும் நீரும். கிளியும் சவ்வும் கிளரொளி 5 கிளர்ந்தொளிரும் 5, அதாவது ரவியும் மதியும் ஒன்றாக அடைக்கப்பட்டு இருக்கிறது. மெய்யொளி ஆவியும் நீரும் ஆக 5 நிலை பெற்று என் முன் நித்தம் ஒளிரும். இவ்5 சுத்த ஜலத்தில் இருந்து எப்போதும் ஒளிர்கிறது. சண்முகன் நீயும் சகலமுமான நீராகும். தனியொளி எவ்வும் தனித்தொளிரும் சிறப்பு. குண்டலி யாம் சிவ குகன் தினம் வருக, வட்ட வடிவ காற்றே குகை என்ற கல்லுக்குள் இருந்து வெளியே வா என சுத்த ஜலத்தின் தன்மைகளை பற்றி கூறுகிறது. இதுவரை காற்றான கந்தகத்தையும் அதை சுத்த ஜலம் ஆக்குவதை பற்றியும் பார்த்தோம். இனி அடுத்த பாடத்தில் சஷ்டி எனும் உப்பை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.